இன்ஃபேக்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்ல இப்போ இண்டிவிஜுவலா கூட பக்லாம் கண்டுபிடிச்சா அமௌண்ட் கிடைக்குது அவங்க. அது பேர் வந்து பக் பவுண்டின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி பக் பவுண்டி பிளாட்ஃபார்ம்ஸ்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. சப்போஸ் நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா என்னால வந்து இன்டர்னலா ஒரு சைபர் செக்யூரிட்டி டீம் வச்சு என்னால பென் டெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா பக் பவுண்டி பிளாட்ஃபார்ம்ஸ்ல போயிட்டு நான் என்னோட வெப்சைட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவேன். ஸோ பப்ளிக்கா இருக்க ஒயிட் ஹேக்கர்ஸ் நீங்க ஹேக்கரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து என்னோட வெப்சைட்டை வந்து நான் பென் டெஸ்ட் பண்றதுக்கு ஹேக் பண்றதுக்கு நான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவேன். நீங்க அதே மாதிரி ஹேக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்க, வல்னரபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டீங்க, பக் ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா சிவியாரிட்டியை பொறுத்து நான் உங்களுக்கு வந்து பே பண்ணுவேன். ஸோ வந்து இது வந்து ஃப்ரீலான்சிங் அண்ட் நீங்கள் மணி மைண்டடாக பக் பவுண்டிக்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவீங்க. ஏன் அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் ஹேக் பண்ணுற மாதிரியே உங்கள் கூட 1000 பேர் 2000 பேர் சேர்ந்து வந்து ஒரே வெப்சைட்டை ஹேக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கிற பக்கை வந்து உங்களுக்கு முன்னாடியே மற்றவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ண பக்கை வந்து டூப்ளிகேட்னு சொல்லிட்டு அவங்க அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் பக் பவுண்டியில் நல்லாவே இன்கம் வர ஆரம்பிச்சிடும்.